ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாஸ் கிச்சன். ஸோ இது வந்து ஒரு நார்மல் டே ரொட்டீன் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நான் எடுத்த வீடியோ தான். ஸோ ஸ்கூலுக்கு ஆனதுக்கப்புறமா நம்மளோட லஞ்ச் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து பாத்திரம் தேய்ச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல அடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நம்ம லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அடுக்குனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து லஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு நான் பண்ணுற வேலை அதுதான். இங்கே கொடைக்கானல் கிளைமேட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ்டியாக அந்த மாதிரி இருக்குது, மழை வர மாதிரியே இருக்குது. பட் காற்று எப்பயும் போல் அடிச்சுட்டு தான் இருக்குது. எப்பயும் போல் என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் கிளைமேட் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா தட்டைப்பயிர் குழம்பும் அப்புறம் பார்த்துட்டு பீட்ரூட் பொரியலும் ரெடி பண்ணியிருந்தேன். பாப்பாவுக்கு லஞ்ச் அதை தான் கொடுத்து விட்ருந்தேன். தட்டைப்பயிர் பார்த்திங்க அப்படின்னா நான் ஊரெல்லாம் வைக்கலை. ஸோ அதனால் நான் வந்து வறுத்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி பண்ணுறேன் அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்க வந்துட்டு இதை பார்த்து நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சுட்டு அதை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து நான் நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்துருந்தேன். ஸோ கொஞ்சமாக மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி சேர்த்துக்க வேணாம். ஏன்னா நம்ம தட்டைப்பயிரை வறுக்க தான் போகிறோம், அதுக்கு கொஞ்சமான எண்ணெய் போதும். நான் வந்து ஒரு அரை கப் அளவு தட்டைப்பயிர் எடுத்திருந்தேன். அதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலர் மாறணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல அந்த தட்டைப்பயிரோட ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த அளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நம்ம எந்த அளவு நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவு குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லாவே வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கலர் வந்து நல்லா மாறி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இது தனியாக இருக்கட்டும். இது ஆறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு தேவையான காய் வந்து கட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் இல்லை. ஸோ நான் அதனால் வந்து உருளைக்கிழங்கு தான் எடுத்திருந்தேன். இங்கே வீட்டில் வந்து உருளைக்கிழங்கு அவ்வளோ விரும்பி யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால குட்டி குட்டி உருளைக்கிழங்கு இருக்குல்ல, பேபி பொட்டேட்டோஸ், அதில் ஒரு 4 கிழங்கு மட்டும் எடுத்திருந்தேன். ஸோ அதை தோல்லாம் உரித்து நான் எப்படி கட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா 2 கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அதை தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து தட்டைப்பயிர் நல்லா ஆறிச்சு. இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துடலாம். ஸோ இது விசில் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை வந்து அடுத்து காயை போட்டு திருப்பி நம்ம விசில் விட போகிறோம் அப்படின்றதுனால 3 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே விட வேணாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு இதுக்கு வந்து காரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு தகுந்தாப்பில் மல்லித்தூள், நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருந்தேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவு நீங்கள் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து வேக வைக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம திருப்பி புளி தண்ணி ஊற்றணும், தேங்காயெலாம் ஊற்றணும் அப்படின்றதுனால இப்போதைக்கு சும்மா கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே தட்டைப்பயிர் வந்து வெந்துருச்சு, உருளைக்கிழங்குக்காக தான் நம்ம வந்து விசில் விடுறோம். ஸோ 2 விசில் போதும், விட்டு எடுத்தோம் அப்படின்னா அது ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். அதை பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துருந்தேன். ஸோ கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு தாளிப்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம சேர்த்துற போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு நான் வந்து கடுகு உளுந்து வந்து சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறமா சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு வெந்தயம் வந்து நல்லா பொரியணும். பொரிஞ்சால் மட்டும்தான் அந்த கசப்புத்தன்மை வந்து இருக்காது. ஸோ அதனால் பொரிஞ்சதுக்கப்புறமா இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 12 சின்ன வெங்காயம், அதோட கூட கருவேப்பிலை, அதை சேர்த்துட்டு நல்லா சின்ன வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறி வரணும், அந்த அளவு வந்து நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 3 தக்காளி எடுத்திருந்தேன். சின்ன தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்திருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து மசிஞ்சு வரணும், அந்த அளவு வந்து நீங்கள் நல்லா வதக்கிக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு தக்காளி வந்து ஓரளவு மசிஞ்சு வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டு இன்னமும் ஒரு 2 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இன்னமுமே நல்லா வந்து தக்காளி வெந்து வரும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா தக்காளியெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம விசில் விட்டு வச்சுருந்தோம் இல்லையா தட்டைப்பயிறு உருளைக்கிழங்கு, அதை எல்லாம் இதில் சேர்த்துட்டு நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வந்து கொதிச்சு வரணும். இது கூட வந்து நீங்கள் தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துக்கலாம்.
ஸோ நான் வந்து கல்லுப்பு தான் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு இப்போ புளி தண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி அதையும் சேர்த்து நம்ம அதில் ஊற்றிட்டு சும்மா லைட்டாக மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரணும். அது வரையும் நம்ம வந்து கொதிக்க வச்சிடலாம். ஸோ இது கொதி வரதுக்குள்ளே நம்ம சைட் பை சைட் பார்த்திங்கன்னா சரி பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் வச்சுட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. ஸோ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம் ஒன்று நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அது கூட வந்து கருவேப்பிலை அப்புறம் வந்துட்டு காஞ்ச மிளகாய். ஸோ இது 3ஐயும் வந்து நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கலர் மாறட்டும். வெங்காயத்தோட கலர் ஓரளவு மாறணும். நான் வந்து ஒரு 4 பீட்ரூட் எடுத்திருந்தேன். அதை வந்து நான் துருவி தான் வச்சுருக்கேன், கட் பண்ணலை, துருவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் வந்து கலர் மாறிட்டுருக்கு. ஸோ சைடில் பார்த்திங்கன்னா குழம்பு பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இன்னமுமே வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. ஸோ நம்ம துருவி வச்ச அந்த பீட்ரூட்டை வந்து அதோட சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு காய்க்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து உப்பையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை விசில் விட போகிறேன். ஸோ கொஞ்சம் வந்து தண்ணி வந்து இஞ்சிட்டோம் அப்படின்றதுனால இங்கிட்ட பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கொதி வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா வந்து கொதிச்சிருச்சு. ஸோ நான் வந்து தேங்காய் மட்டும் வந்து நல்லா பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ குழம்போட சேர்த்துற போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்சியில் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி நம்ம அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், குழம்பு வந்து ஃபுல்லாகவே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 நிமிஷம் திருப்பி மூடி போட்டு நம்ம கொதிக்க வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தட்டைப்பயிர் குழம்பு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ மல்லித்தலையை மட்டும் கட் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ஆயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ரெடி ஆகிட்டு இருந்தது இல்லையா, இப்போ வந்து தண்ணி எல்லாமே வந்து இதாகிடுச்சு. ஸோ குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு 3 விசில் கரெக்டாக விட்டு எடுத்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா 3 விசில் வந்ததுக்கப்புறமா தேங்காய் பூ இருக்குல்ல அதை மட்டும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆகிடும். ஸோ அன்றைக்கி லன்ச் பார்த்திங்க அப்படின்னா தட்டைப்பயிர் குழம்பு, பீட்ரூட் பொரியல், இதுதான் வந்து இன்றைக்கி லன்ச் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா லன்ச் பேக் பண்ணிவிட்டு 12:30க்கு நான் போய் லன்ச் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து வீட்டில் கொஞ்சம் வேலைகளாக இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க வரதுக்குள்ளே அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பா வரதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும். அப்போ வந்ததுக்கப்புறமா அப்புறம் அவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸு பால் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து எனக்கு அந்த டே போகும். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.